Hello everyone, welcome to Learn with Dhoni channel. In the video la நம்ம class 12 chapter 2 inverse trigonometry functions la example 5 வந்து பார்க்கிறோம். Write cot inverse of 1 by square root of x square minus 1 and x is greater than 1 in the simplest form அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So இப்போ இந்த sumல நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினா simplest formல மாத்த சொல்லிருக்காங்க. So first வந்து நம்ம let x is equal to secant theta அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அப்ப theta வந்து என்னவா வரும்? secant inverse of x ன்னு வந்து வரும். இது அப்படியே இருக்கட்டும். இத மட்டும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா நம்ம x ஓட பிளேஸ்ல secant theta போடுறோம். ஏன் secant theta எடுத்து வரோம் அப்படினா நான் வந்து இங்க cot inverse இருக்கு. சோ எனக்கு இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற இந்த பார்ட்டும் வந்து நான் cot-ஆ வந்து கொண்டு வரணும். சோ cot எடுத்து வரணும்னா இப்போ நான் வந்து இங்க x ஸ்கொயர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் என்ன போட போறேன்? secant square theta அப்படின்னு வந்து நான் போட போறேன். சோ cot inverse of 1 by square root of secant square theta minus 1 அப்படின்னு வந்து வரும். இது வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம். So identity apply பண்ணும்போது இங்க என்ன வரும்? cot inverse of 1 by square root of tan square theta. அதாவது 1 plus tan square theta equal to secant square theta தான் வந்து ஐடென்டிட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? secant square theta இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஆயிடும் equal to tan square theta. 10th வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு secant square theta -1 இருக்கு. அதோட பிளேஸ்ல tan square வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ cot inverse of 1 by tan theta அப்படின்னு வந்து இருக்கும். 1 by tan theta is nothing but cot. So cot inverse of cot theta. So cot and cot inverse வந்து ரிமூவ் ஆயிடும். So theta தான் வந்து ஆன்சர். So theta வந்து என்னது இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது? secant inverse of x. So இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 5. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 6 வந்து பார்க்கலாம். So 6th example, find the value of sin inverse of sin 3 pi by 5 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம sin inverse of sin theta equal to என்ன வரும் நம்மளுக்கு? theta வந்து வரும் when theta value lies between the range என்ன வரும்? -5/2 to 5/2 இல்ல. ஆனா இங்க 3π/5 வந்து நீங்க ஆனா வந்து இங்க 3π/5 வந்து நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா அதாவது 3 into 180/5 நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க வந்து என்ன வருது? this is 108 வந்து நம்மளுக்கு வரும் which is not between -5/2 and 5/2. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்க வேல்யூவா வரல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? இதை யூஸ் பண்ண முடியாது. we have to convert. அதாவது sin 3π/5 இருக்குல்ல இத வந்து நம்ம மாத்தி வந்து எழுதணும். அதாவது எப்படி எழுதுவோம்? sin π minus இங்க வந்து 2π/5 வந்து இத சால்வ் பண்ணும்போது 3π/5 நமக்கு கிடைச்சிரும். சோ இது வந்து என்னது? sin π minus theta. sin π minus theta இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றது வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ theta இது வந்து 0, இது வந்து π/2, இது வந்து π அண்ட் இது வந்து 3π/2 அண்ட் இது வந்து 2π. ஸோ π minus theta அப்படின்னும் போது இது π minus theta அப்படின்னும் போது it lies in the second quadrant. All silver tea cups. ஸோ அப்போ வந்து சைன் வந்து இங்க பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க சைன் தீட்டாவே தான் நம்மளுக்கு வந்து வரும். அப்போ இங்க in place of theta 2π/5 இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? sin π minus 2π/5 is equal to sin 2π/5 வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்? sin inverse of sin 2π/5. sin inverse sin remove ஆயிடும். ஸோ 2π/5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
and this is the answer for example 6. So இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அடுத்த சாப்டர்ஸ்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.